கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் கிருபையினால் 3 ஜுஸூக்கள் முழுமையாக ஓதி முடிக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனினுடைய முதல் சூறாவும் அதிகமான வசனங்களை கொண்டிருக்கக்கூடிய சூறாவும் குர்ஆனுடைய பெரிய ஆயத்துக்களை கொண்ட சூறாவுமான சூரத்துல் பக்கரா இறைவனின் அருளால் முழுமையாக ஓதி முடிக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா இதனுடைய நன்மைகளை பரிபூர்ணமாக நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. குர்ஆனுக்காக வேண்டி நாம் செய்த இந்த தியாகங்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இதை போன்றும் இதைவிட பன்மடங்கும் அதிகமான தியாகங்களை குர்ஆனுக்காக வேண்டி நாம் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தலைப்பினுடைய தொடர்ச்சியாக அல் வாஹித், அரபியில ஒன்று என்று சொன்னால் அதற்கு அல் வாஹித் என்று சொல்லுவார்கள். இந்த ஒன்று சம்பந்தமாக குர்ஆனிலே அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? இலாஹுக்கும் இலாஹு வாஹித். பல இடங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான், நான் ஒருவன் தான் ரட்சகன். வாஹித் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய 100 அஸ்மாஉல் ஹுஸ்னா என்று சொல்லக்கூடிய 100 பெயர்களில் ஒரு பெயர் தான் அல் வாஹித். ஏன்? இதுக்கு நிகராக எதுவும் இல்லை, இதனோடு சேர்ந்தும் எதுவும் இல்லை. அடுத்து இருக்கிற நம்பர் எல்லாம் பாருங்க, 2 ஏதாவது ஒன்று சேர்ந்தாதான் அந்த 2, 3 ஏதாவது 2 சேர்ந்தாதான் 3, 4 ஏதாவது 3 சேர்ந்தாதான் 4. ஆனால் அல்லாஹ் ஒருவன், அவனோடு யாரும் இல்லை, யாரும் சேர்ந்திருக்கவும் இல்லை என்பதற்கான உதாரணம் தான் அல் வாஹித். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஒருவன் தான், அவன் தான் இரட்சகன் என்பதை நம் கல்புகள் ஒலிக்க வேண்டும். நாவுகள் ஒலிப்பதை விட கல்புகள் ஒலிக்க வேண்டும். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஒன்று சம்பந்தமாக ஒரு முஸ்லிமின் அந்தஸ்து என்ன? ஒரு பேரித்தம்பலம் சதக்கா கொடுத்தால் அதற்கென்ன அல்லாஹ் தஆலா நன்மையை தருகிறான். ஒரு சுப்ஹான் அல்லாஹ்வை தவறவிட்டதினால் சொர்க்கவாதிகள் என்னென்ன விதமான கவலைகள் கொள்வார்கள் என்றெல்லாம் ஹதீஸ்களில் இருக்கிறது. ஒரே ஒரு முஸ்லிம், கலிமா சொன்ன ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் இருக்கிறான். அவன் மதிப்பு என்ன தெரியுமா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு மனிதன் தான் உலகத்தில் மிஞ்சி இருக்கிறான். பல கோடி மக்களும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறார்கள், இருப்பது ஒரு முஸ்லிம் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ் தஆலா சூரியனை உதிக்க வைப்பான், சூரியனை மறைய வைப்பான், சந்திரனை வைத்திருப்பான், கடல்கள் அப்படியே இருக்கும், காற்றுகள் இதமாக வீசும். இந்த ஒரு முஸ்லிமும் மரணித்தால் கடல்கள் எல்லாம் பற்றி எரியும் என்று குர்ஆன் பேசுகிறது. கியாமத் வந்துவிடும் பேசுகிறது. ஒரு மூமின், ஒரு முஸ்லிமின் அந்தஸ்து அப்படிப்பட்டது. இஹ்லாஸாக நாம் கொடுக்கக்கூடிய ஒரு பேரித்தம்பலம் உஹது, ஒரே ஒரு பேரித்தம்பலம், அது ஒரு பேரித்தம்பலம் கொட்டையின் அளவாக இருந்தாலும் சரி, ஒரு பேரித்தம்பலம் இஹ்லாஸாக கொடுத்தால் உஹது மலையை விட அது மிகவும் உயர்ந்தது என்று ஹதீஸ்களில் வந்திருக்கிறது. சொர்க்கவாதிகள் ஒரு சுப்ஹானல்லாஹ் நான் சொல்லியிருக்க வேண்டாமா என்று கவலைப்பட்டு தன் விரல்களை கடித்துக் கொள்வார்கள் என்று இருக்கிறது. சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்துக்கு உம்மத்த வாஹிதா குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறான். சில முக்கியமான விஷயங்களை ஒன்றுதான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதுல மிக முக்கியமானது நபிமார்கள். மற்ற கூட்டத்துக்கெல்லாம் 2 பேர் வந்தாங்க, 3 பேர் வந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், 2 நபிமார்களை அல்லாஹ் சில உம்மத்துக்கு கொடுத்தான். ஆனால் அந்நபியு வாஹிதுன், இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் நபியை ஒரு நபி அல்லாஹ் கொடுத்தான். அல் கிதாபு வாஹிதுன், ஒரே ஒரு வேதம் தான் கொடுத்தான், யாருக்கும் நிகரில்லாத வேதத்தை அல்லாஹ் கொடுத்தான். அதே போன்று அல் கிப்லத்து வாஹிதுன், ஒரு கிப்லா தான், ஒரே ஒரு கிப்லா தான். அதே போன்று தான் அல் லுகத்து வாஹிதுன், உலக மக்கள் அத்தனை முஸ்லிம்களுக்கும் தாய்மொழி எது? அரபு தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அரபி மொழியை நேசிங்க. ஏன்? இது நான் பேசுற மொழி, குர்ஆன் வந்திருக்கிற மொழி, நாளைக்கு சொர்க்கத்துல வரும் பொழுது எல்லாரும் பேசுற மொழி அதான். சைனாவில் இருப்பவர் தொழுதாலும் என்ன ஓதணும்? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது சைனா பாஷை, நாக்குலையும் மூக்குலையும் பேசுற பாஷை சைனா பாஷை, ஜப்பான் பாஷை. அவர் ஓதுனா, அவர் தொழுதாலும் ஓதுவது எது? நாம் ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவை தான் ஓதுவார். அதே போன்று அவர் சுஜூதில் எது ஓதுவார்? நாம் ஓதுவதை தான் ஓதுவார். ஏன்? அது அரபில் வைத்திருக்கிறார்கள். இலங்கையில் இருப்பவரும் சரி, சைனாவில் இருப்பவரும், ஜப்பானில் இருப்பவரும், அமெரிக்காவில் இருப்பவரும், அவர் பேசும் மொழிகள் வேறாக இருந்தாலும் மார்க்கம் என்று வந்துவிட்டால் அவர்கள் ஓதுவது எல்லாம் ஒரே மொழி, அரபு மொழி. அதுதான் அல் லுகத்து வாஹிது. அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு இப்படி பல விஷயங்களை ஒன்றாக வைத்திருக்கிறார். சங்கைக்குரியவரே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் கல்பு இருக்கிறதே, அல்லாஹ் ஒருவன் என்பதை ஒலிக்க வேண்டும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒலித்தார்களா இல்லையா? அஹத் அஹத். கல்பு பேசியது அல்லாஹ் ஒருவன் தான். நாவு பேசுவது இலகுவானது, கல்பு சொல்ல வேண்டும். அல்லாஹ் ஒருத்தன் தான் எனக்கு செய்யறான், ஈஸியா சொல்லிடலாம்.
ஈஸியா என்ன செஞ்சிடலாம், சொல்லிடலாம். ஆனால் அது கல்புல இறங்கணும். ஒரு நல்ல கஸ்டமர், கடைக்கு வர நல்ல கஸ்டமர் விட்டுட்டு போயிட்டாருன்னு வைங்க, வேற யார்கிட்டயாவது போயிட்டாருன்னு வைங்க, பக்கத்து கடைக்காரன் வியாபாரத்துக்கு போயிட்டா கல்பு என்ன சொல்லுவான், அல்லாஹ்ன்னு சொல்லுமா, போயிட்டானே சொல்லும். என்ன சொல்லும், கஸ்டமர் அவனை வச்சுதான் நான் பொழப்பு ஓடிச்சு, போயிட்டானேன்னு சொல்லும். ஒரு மூமினின் கல்பு அப்படி சொல்லக்கூடாது. அந்த கஸ்டமரை கொடுத்தது அல்லாஹ், அந்த கஸ்டமரை எடுத்தது அல்லாஹ். இதுதான் அல்லாஹ் ரப்பு ஒருவன் இருக்கிறான் என்பதை கல்பு மொழிவதற்கான அடையாளம். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஏதோ கஷ்டத்துல வீட்டுக்காரர் நகையை வச்சுட்டாரு, வித்துட்டாருன்னு வைங்க, வைக்க கூடாது, வித்துடலாம். இஸ்லாத்துல என்ன கூடாது, வைக்க கூடாது, என்ன செஞ்சிடலாம், வித்துட்டாரு, விக்கலாம். விக்கிறாருன்னு வைங்க, போகுதே, ஜனாசா போனா கூட அப்படி அல்வா வராது. நெக்லஸ் போகுது, தோடு போகுது, மூக்கத்தி போகுது, பாலா போன இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணி எல்லாம் போகதான் செய்யுது, எதுவும் வரமாட்டேங்குது. எல்லாம் என்ன செய்யுது, போகதான் செய்யுது. தாய்மார்களே, சகோதரிகளை, இந்த நகை நம்மள வாழ வைக்கிறது கிடையாது. யாராவது மௌத்தா போனா இந்த அம்மா உயிரோடு இருக்கிறப்ப எல்லாம் நகை நட்டோட நடந்து போகும். மௌத்தா போறப்போ ஒரு 10 பவுன் போட்டு அனுப்பி விடுங்க ஜனாசாவை, யாராவது சொல்லுவாங்களா? யாராவது சொல்லுவாங்களா? கிலோ கணக்கில் நகையை சேர்த்து வச்சிருக்கு இந்த அம்மா. மௌத்தா போறப்போ ஒரு மூக்கத்தி, ஒரே ஒரு மூக்கத்திங்க, 1 கிராம் மூக்கத்தி யாராவது போட்டு அனுப்புவாங்களா? யாரும் போட்டு அனுப்ப மாட்டாங்க. ரூஹு இழுத்துக்கிட்டு இருக்கும், அங்கே பஞ்சாயத்து ஆயிரும். இங்க என்ன ஆயிரும், தோடு உனக்கா எனக்கா, ஒரு காது தோடு உனக்கு, இன்னொரு காது தோடு எனக்கு, இன்னொரு காலத்தோடு யாருக்கு சண்டை வந்துடணும். தாய்மார்களே, சகோதரிகளே, உலகத்தின் ஆசைகள் கல்புல வரக்கூடாது. செய்பவன், செய்ய வைப்பவன், செய்யக்கூடியவன் அத்தனையும் ரப்பு என்பதை கல்பில் நாம் நினைக்க வேண்டும். அது ஒழித்தது சஹாபாக்களுக்கு, குறிப்பாக ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அஹத் அஹத், ஒருவன் ஒருவன் என்பதை தான் ஒழித்துக் கொண்டே இருந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அவனுடைய வாழ்க்கையினுடைய சில குறிப்புகளை சொல்லி நிறைவு செய்து கொள்ளலாம். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஹபஷி நாட்டில் இருந்து வந்தவர் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. ஹபஷி இனத்தை சேர்ந்தவர். கருப்புனால கருப்பு, அப்படிப்பட்ட கருப்பு, கருப்பு மனிதர், உதடு நல்ல கனமானவர், அடிமையாக இருந்தார். உமையான்னு சொல்லி ஒரு மனுஷன் அடிமையா இருந்தார். அடிமையா இருக்கிற வரைக்கும் நல்லா நடத்திட்டு இருந்தாங்க. பெருமானா அவர் ஒட்டகத்துக்கு பேரிச்சம்பள கொட்டையை உடைச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அசர் நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள், பேசினார்கள், இஸ்லாம் பற்றி பேசினார்கள். நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றால் முழுமையான சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள். தன் இனமே அந்த சுதந்திர சுவாசத்தை சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக கலிமாவை ஏற்றுக்கொண்டார்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. இதற்கு அவர் கொடுத்த தியாகங்கள் நிகரில்லாத தியாகங்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் கலிமாவை லேசாக நாம் ஒழிகிறோம், அல்லாஹ் ஒருவன் என்பதை லேசாக நாம் சொல்கிறோம். ஆனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவரின் கல்பு சொன்னது அல்லாஹ் ஒருவன் என்பதாக. அந்த உமையா ஆக கொடியவன். இன்னைக்கு இருக்கிறான எப்ஸ்டீன் இருக்கிறானா இல்ல, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மீம்ஸ்ல போட்டிருந்தானுங்க. ஆம்பளை சைத்தானோ பொம்பளை கெட்ட ஜின்னும் கல்யாணம் பண்ணி பிறந்தவன் தான் எப்ஸ்டீனா. அவ்வளவு மோசமானவன். அவன் எல்லாம் இவன் ஜாதியில வர்றவங்க தான். ஆம்பளை சைத்தானோ ஜின்னுல கெட்ட ஜின்னு, நல்ல ஜின்னுகள் இருக்கிறாங்க. பொம்பளை கெட்ட ஜின்னுக்கு பிறந்தவன் தான் எப்ஸ்டீன் சொல்றேன். ஏன்னா அவ்வளவு மோசமானவன். அவனோட ஃபைல்ஸ் இன்னைக்கு இருக்குது. அது அவன் ஜாதியில் வந்தவன் தான் இந்த உமையா. இவன் அவன் முன்னாடி இருக்கிறவனுங்க. அவ்வளவு சித்திரவதை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கைத்துல சங்கிலியில கட்டி சின்ன பிள்ளைகிட்ட கொடுத்துருவாராம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தெருவுல இழுத்துட்டு போகும் பொழுது கை வலிக்க வலிக்க கல்லால் அடிப்பாங்க. கை வலிக்க வலிக்க கல்லால் அடிப்பார்கள். காலில் அணிந்த செருப்பை கலட்டி அடிப்பார்கள். காரணம் ஒரே விஷயம், நீ அல்லாஹ்வை வணங்குறதை விட்டு, நீ அல்லாஹ்வை வணங்குவதை விட்டுவிடு. இவர்கள் சொல்லும் பொழுதெல்லாம், ஒவ்வொரு கல்லடிப்படும் பொழுதெல்லாம் கல்பும் நாவும் உரைத்தது, அஹத் அஹத், அல்லாஹ் ஒருவனை தவிர உலகத்தில் வேற எவனும் கிடையாதுன்னு நாங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. முடிஞ்சா நைட்டு சவுக்குல அடி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. சவுக்கு அடி, ஒரு அடி அடிச்சோன்னு சொன்னா அடிச்சு பட்ட அடுக்க தோல் கிழிஞ்சிரும். அதான் சவுக்கடி, அதான் சவுக்கடி. இரவு முழுக்க உமையை அடித்துக் கொண்டே இருப்பான். ரப்பு இல்லை, இணைவை இணைவை என்று அல்லாஹ்வுக்கு இணை வைத்து சொல்லிக் கொண்டே இருப்பான். அல்லாஹ் விட்டுன்னு சொல்லுவான், அல்லாஹ் ரப்பு இல்லைன்னு சொல்லுவான். அடித்துக் கொண்டே இருப்பான் உமையா. ஒவ்வொரு அடி வாங்கி கொண்டும் அந்த இரத்த கலத்தோடு சொன்னார்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல் அஹத் அஹத், அல்லாஹ் ஒருவன் தான், ஒருவன் தான். மனசுல அந்த கல்புல அந்த எண்ணம் இருக்குதான் நம்ம யோசிச்சு பார்க்கணும்.
ஒரு சோதனை. எப்படி உமையா அடிக்கிறானோ அதே மாதிரி ஒரு சோதனையால் அல்லாஹ் நம்மளை அடிக்கிறான். சோதனையால அல்லாஹ் நம்மளை அடிக்கிறான். ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறான், பணம் கஷ்டத்தை கொடுக்கிறான், உறவுகள் மூலமாக கஷ்டத்தை கொடுக்கிறான். நாவு அஹத் அஹத் என்று மொழிகிறதா, என்னை மட்டும் அல்லாஹ் எப்படி சோதிக்கிறான் வருதான். தாய்மார்களே, சகோதரிகளை யோசித்து பாருங்க. இரவுல இந்த நிகழ்ச்சி, பகல்ல இரத்த களத்தோடு இருக்கக்கூடிய அந்த முதுகு, அடிச்சு அடிச்சு இரத்த காய் தோல் கிழிந்து இருக்கக்கூடிய அந்த முதுகை, நல்ல காலை வைத்தாலே புசுங்கும் அந்த பாலைவனத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படுக்க வைப்பார்கள். அவர் திரும்ப கூடாது என்பதற்காக வேண்டி கருத்த பெரும் பாறாங்கல்லை தூக்கி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கல்பில் வைத்து இப்பொழுது சொல்லுவார்கள், இப்போ சொல்லி இஸ்லாத்தை விடுகிறாயா இல்லையா? அவர்கள் முகத்தில் அடிப்பதை போன்று சொல்லுவார்கள். ஓங்கி ஒலித்தார்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அஹத் அஹத். காலையிலேயும் அஹத், நைட்லையும் அஹத், எங்க பார்த்தாலும் அஹத் அஹத். அல்லாஹ் ஒருவன் தான், ஒருவன் தான், ஒருவன் தான். தாய்மார்களே, சகோதரிகள், கல்பு அப்படி ஒலிக்க வேண்டும், அல்லாஹ் ஒருவன் தான், ஒருவன் தான் என்பதாக. அல்லாஹ்வுக்கு நிகர் உலகத்தில் வேறு எவனும் கிடையாது. எந்த பொருளும் கிடையாது, எந்த நகையும் கிடையாது, எந்த காசும் கிடையாது, எந்த ஆட்சி அதிகாரியுடைய ஆட்சியும் கிடையாது. அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹ் அந்த நசீபை நாம் எல்லோருக்கும் தருவானாக. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இந்த நிலையை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது காபத்துல்லா ஓரத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறார்கள். ஹஸரத் அபூ ஹுரைரா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். பெருமானாரின் அழுகையை பார்க்கிறார்கள். நாயகமே, ஏன் இப்படி அழுகுறீங்கன்னு கேட்டாங்க. கண்ணில் இவ்வளவு தண்ணி இருக்குது, என்ன காரணம்? என்னால் இஸ்லாத்தை ஏற்ற பிலால் இரவு பகலாக அவர் துடித்துக் கொண்டிருக்கிறார். இரவு பகலாக சித்திரவதைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். கேட்கும் நம்முடைய கல்வி தாங்க முடியவில்லை என்றால் கண்ணால் பார்த்த பெருமானார், அவர் இரத்தத்தை பார்த்த பெருமானார் அவர் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும்? அபூபக்கரே, உங்களிடத்தில் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். உங்களால் முடிந்தால் உமையாவிடம் பேசி பிலாலை நீங்கள் விடுதலை செய்யுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே வீட்டுக்கு போனாங்க. தன்னுடைய அடிமையாக இருந்த அப்பாஸ், தன்னோட உடன் இருந்த அப்பாஸ், அது வரைக்கும் அவங்க முஸ்லீம் ஆகல, அனுப்பி விட்டாங்க. காசு கையில கொடுத்து அனுப்பி விட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சித்திகளை வாங்குறாங்களா, ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன மனக்கசப்பு இருந்துச்சு. ரேட்டை ஏத்தனான். 2000 திர்ஹம் என்றான். திர்ஹம் ஏற்றி கொண்டே போனான். நேரடியாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். அவர்களை பார்த்தோட 2000 திர்ஹம் கொடுத்தாதான் நான் இவர்களை விடுவேன் என்று சொன்னார் உமையா. உடனே எவ்வளவு பொருள் செல்வமானாலும் பரவாயில்லை, நான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு விடுதலை செய்வேன் சொல்லி கொடுத்துட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போய் பார்க்கிறாங்க. ஒரு அறையில் சங்கிலியால் கட்டப்பட்டு முதுகெல்லாம் புசுங்கி போய் சதைகள் எல்லாம் இரத்த கலரியாக இருந்த இரத்த வெள்ளத்தில் இருந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மேல் பாறாங்கல் இருக்கிறது. கைகளில் கால்களில் சங்கிலி இருக்கிறது. ஆனால் நாவு மட்டும் அஹத் அஹத் என்பதை ஒலித்துக் கொண்டே இருந்தது. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அங்கிருந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு வராங்க. அப்ப அந்த உமையா சொன்னானே, 10 பைசா பிரயோஜனம் இல்லாத இந்த பிலால இவ்வளவு காசு கொடுத்து நீ வாங்கிட்டு போறிய மடையனா என்று திட்டினா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்? அவர்கள் எண்ணம் கருப்பு நிறத்தில் இருப்பவன் எல்லாம் குடியவன் என்ற எண்ணத்தில் இருந்தார்கள். அதை உடைத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெள்ளையனும் கருப்பனும் சமமானவன், உயர்ந்தவன் கிடையாது. ஈமானின் மூலமாகத்தான் உயர்வாகிறான். அந்த 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத இந்த பிலாலை இவ்வளவு லட்சக்கணக்கான காசு கொடுத்து நீங்கள் வாங்கிட்டு போறீங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ லட்சம் அல்லடா, கோடி கணக்கு நீ இந்த பிலாலுக்கு கேட்டிருந்தா நான் கொடுத்து வாங்கிட்டு போவேன்னு சொன்னாங்க. அப்படியே இங்க இருங்க, மக்காவுடைய வெற்றி, பெரிய போர், அது இது எல்லாமே நடக்குது. மக்காவின் வெற்றி, மக்காவின் வாசல் இஸ்லாத்திற்கு திறந்து விடப்படுகிறது. உள்ளே வருகிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இத்தனை ஆண்டுகள் கஷ்டப்பட்ட அத்தனை முஸ்லிம்களுக்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்த மாபெரும் வெற்றி. இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. அடிதடி எந்த விதமான இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மக்கா சரணடைந்தது, பெருமானாரின் காலடியில் சரணடைந்தது. அல்லாஹு தஆலா பிறந்த மண்ணை மன்னராக மக்காவிற்குள் நுழைவித்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வராங்க. என்ன செய்வாங்கன்னு எல்லா காஃபிர்கள் எல்லாம் இருக்கிற அத்தனை பேரும் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். பல ஆண்டுகள் கழித்து காபத்துல்லாவை பார்த்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க, அந்த நேரம் எல்லாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கும் பொழுது
இதுகால் வரைக்கும் பிலாலை காலில் மிதிப்பட்ட நஜீஸை விட கேவலமாக நினைத்த அத்தனை பேருடைய முன்னாலும் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிலாலே, ஒரு காலத்தில் உன் நெஞ்சுக்கு மேல் கருங்கலை வைத்தவர்கள் கொடுமைப்படுத்தினார்கள். இதோ நமக்கு எதிரிலே காபத்துல்லா இருக்கிறது, காபாவில் ஏறுங்கள், ஏறி நின்று அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீர் முழக்கத்தோடு வாங்க சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய உயர்ந்த மகத்துவம், எவ்வளவு பெரிய அந்தஸ்து! காலுக்கு கீழில் நினைத்தவன் அத்தனை பேருடைய தலைக்கு மேல் நிற்க வைத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்கள் இவ்வளவு உயரத்துக்கு கொண்டு சென்றால் அல்லாஹ் சும்மா இருப்பானா? அல்லாஹ் சொன்னான், பிலாலே, உன் பாங்கு உலக மக்களுக்கு மட்டுமல்ல, நீ பாங்கு சொன்னால் தான் மலக்குகளை எனக்கு ருக்கு செய்வார்கள், நீங்கள் பாங்கு சொன்னால் தான் மலக்குகளை என்னை வணங்குவார்கள். அவ்வளவு உயரத்திற்கு கொண்டு போனார்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே. இந்த மார்க்கம் கொண்டு சென்றது என்றால் அவர்கள் கல்பு ஒலித்த அஹத் அஹத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் ஒருவன் என்பதைத்தான். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள், பாங்கு சொல்லி ஏறிட்டார் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. இத பார்த்து அந்த மக்கள் காஃபிர் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த கருங்காக்காவை தவிர பாங்கு சொல்றதுக்கு உங்க முஸ்லிம்கள்ட்ட யாருமே இல்லையான்னு கேலி செய்தார்கள். இன்னொருத்தர் சொன்னான், இந்த நிலையை காபத்துல்லா எல்லாரும் புனிதமாக நினைத்தார்கள், காபத்துல்லாவில் ஏறி நின்று பாங்கு சொல்லும் இந்த நிலையை நல்ல வேளை எங்க அத்தாமாலாம் பார்க்கல, மௌத்தா போயிட்டு அந்த நேரத்திலும் அவ்வளவு ஏளனப்படுத்தினார்கள். ஆனால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த மார்க்கம் அவ்வளவு உயர்த்தியது. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் முதலில் நான் எழுவேன், எனக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, எனக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு பிறகு ஷாம் நாட்டில் அடக்கப்படம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் அவருடைய கபர்கள் மதீனாவிற்கு வரும் மூன்றாவது நபராக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எழுவார்கள், எழுந்து பாங்கு சொல்லுவார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னவுடன் அதை கேட்ட அத்தனை கபராளிகளும் எழுந்திருப்பாங்க. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட வீரமிக்க ஒரு தியாகத்துக்கு சொந்தக்காரர்கள் பிலால். ஒரு பெயர் அடையாளமாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசலும் முத்தினுக்கும் என்னென்ன பேர் இருந்தாலும் அழைக்கப்படுவது என்ன? பிலால் என்று அழைக்கிறார்கள். ஒரு பெயரை அடையாளமாக மாற்றி சென்றார்கள் என்றால் அவர்கள் ஒளி தந்தால் அஹத் அஹத், ஒருவன் ஒருவன் என்றுதான். எனவே சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை நம் கல்புகள் ஒலிக்க வேண்டும். அல்லாஹ் அந்த வாய்ப்பை நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தருவானாக. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் இருந்த அந்த ஈமானின் உறுதியை, ஈமானின் நம்பிக்கையை, அல்லாஹ்வின் மேல் இருந்த அவருடைய அச்சத்தை, அல்லாஹ் மீது அவர்களுக்கு இருந்த அந்த குதிரத்தை, அந்த ஆழமான நம்பிக்கையை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தருவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த இரவு புனித மிகுந்த ஜும்மாவுடைய இரவு. நாளை ஜும்மாவுடைய நாள், ரமலானும் ஜும்மாவும் சேர்ந்த இரவாக இருக்கிறது. இந்த இரவுல முடிந்த அளவுக்கு அமல் செய்யணும். குறிப்பாக நாளைக்கு பெருமானார் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லணும். நம்ம அசருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸலவாத்தும், குறிப்பாக மன்சிலுடைய கிதாபுகள்ல 40 ஸலவாத்துகள் இருக்குது. முடிந்த அளவுக்கு அந்த ஸலவாத்தை ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா நம்ம வைத்த நோன்புகளை, தொழுத தொழுகைகளை கேட்ட அத்தனை துஆக்களையும் கபூல் செய்து கொள்வானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி